நம்ம இந்த 2 பொடியும் செஞ்சு வச்சுட்டோம்னா, நம்ம தோசை, இல்ல பொடி இட்லி, சாதம் எல்லாமே செஞ்சிடலாம். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தினமும் கீரை கொடுத்த மாதிரியும் ஆகிடும். அது என்ன கீரை, என்ன பொடின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வல்லாரைக்கீரையும் முருங்கைக்கீரையும் தான் நம்ம இப்போ பொடி செஞ்சு வைக்க போகிறோம். ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். வல்லாரைக்கீரை கொஞ்சம் வந்து கசப்பாக ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 கப்பு. அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு, இப்போ வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து வல்லாரைக்கீரை நான் வந்து நல்லா வந்து அலசி நிழல்லே காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா காய வச்சு நம்ம பொடி பண்ணோம்னா லைஃப் நல்லா வரும். சீக்கிரமாக கெட்டு போகாது. நம்ம பச்சையாகவே வறுத்தோம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். இது வந்து நம்ம வெளியே கூட அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். தவாவில் வந்து எந்த ஆயிலுமே சேர்க்காம நல்லா வந்து மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துட்டு அது கூட அந்த சூட்லேயே வந்து பெருங்காயம் சேர்த்து வச்சிடலாம். இப்போ முருங்கைக்கீரையும் அப்படி தான். நான் நல்லா அலசி நிழல்லே காய வச்சு வச்சுருக்கேன். அதையும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் நல்லா சேர்த்து நல்லா ஒரு கப் அளவு இருக்குது. அதையும் நல்லா வந்து வறுத்துடலாம். அப்படியே கையில் இப்படி அழுத்தினோம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து அதே அளவு வந்து ஒரு கப்பு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/4 கப்பு வந்து மல்லி இலையும், 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, சீரகம் எல்லாமே சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம் தனித்தனியாக. அதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து மிளகெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி உப்பி வரும் இல்லைங்களா மிளகாய், அப்போ எடுத்து வச்சுட்டு பூண்டு நல்லா வந்து சுட்டு நல்லா அப்படியே அந்த ஈரப்பதம்லாம் எடுத்துரும். நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அது கூடவே வந்து அந்த சூட்லேயே பெருங்காயமும் இதுக்கும் சேர்த்து தனித்தனியாக நம்ம வந்து ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சிடணும். ரொம்ப மொழன்னு இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் வந்து நம்ம பொடி தோசை, இட்லி, அந்த சாதம் எல்லாமே சாப்பிடும்போது அந்த மொறுமொறுப்பாக அந்த பருப்பு கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ வந்து சுபா எனக்கு அப்படியே கொடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரை பொடி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பசங்களுக்கு எதுவுமே தெரியாது. தினமும் நம்ம எப்படியாச்சும் தோசை, பொடி இட்லி, சாதம் செஞ்சு கொடுத்துட்டோம்னா இந்த வல்லாரைக்கீரைலாம் மூளை வளர்ச்சி திறனெல்லாம் அதிகமாகும். இப்போ இருக்கிற பசங்களுக்கு நல்லாவே வந்து ஞாபகத்திறன் அதிகமாக இருக்குது. அதை விட நம்ம இந்த கீரை சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து தோசை ஊற்றிட்டு தான் வல்லாரைக்கீரை தோசையும் ஒரு முருங்கைக்கீரை தோசையும் ஊற்றிருக்கேன். சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வந்து நான் புதினா சட்னியோடு தான் சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பொரியல் செய்யும்போது கூட கடைசியாக ஒரு ஸ்பூன் தூவி கூட நம்ம பொரியல் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தினமும் வந்து கீரை கொடுத்த மாதிரி ஆகிடும். சூப்பராக வந்து 2 தோசை ஊற்றியாச்சு. இனி சாப்பிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.